உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையின் முழு பலத்தையும் நாம் இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கிறோம் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? உங்கள் கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் நிம்மதியும் செல்வமும் வரவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு இந்த கலிமாவை ஓதுகிறீர்களா? சில சமயம் எதிர்பார்த்த பலன் கிடைக்காத போது ஒரு சிறிய ஏமாற்றம் ஏற்படுகிறதா? கவலைப்படாதீர்கள். காரணம், இந்த வார்த்தைக்குள் ஒரு மிகப்பெரிய ரகசியம் புதைந்துள்ளது. அந்த ரகசியம் உங்களுக்கு புரிந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நீங்கள் தேடுகின்ற நிம்மதி உங்களுக்குள்ளேயே இருப்பதை உணர்வீர்கள். இன்று அந்த அற்புத ரகசியத்தை நாம் ஒன்றாகத் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம் எல்லோருக்கும் 1000 கனவுகளும் சில சவால்களும் இருக்கின்றன. குழந்தைகளின் படிப்பு, திருமணச் செலவு, தீராத கடன், தொழிலில் உள்ள சவால்கள் என நம்மைச் சுற்றி பல சிந்தனைகள் ஓடுகின்றன. இந்தச் சுமை அதிகமாகும்போது நாம் ஒரு அற்புதத்திற்காக, ஒரு உடனடி தீர்வுக்காக ஏங்கத் தொடங்குகிறோம். சரியாக அந்த நேரத்தில இந்த துஆவை 3 முறை ஓதுங்கள், காலையில் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்று ஒரு செய்தியை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையுடன் அதை முயற்சி செய்கிறோம். குறிப்பாக இஸ்லாத்தின் ஆணிவேரான அந்த மகத்தான கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதோட அர்த்தம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானோர் யாருமில்லை. ஆட்சியெல்லாம் அவனுக்கே, புகழனைத்தும் அவனுக்கே, அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன். எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள்! ஆனால் சில நேரங்களில் நம் அவசரத்தில் அதன் எண்ணிக்கையில் மட்டும் கவனம் செலுத்தி அதன் ஆழமான அர்த்தத்தை உணர மறந்துவிடுகிறோம். யா அல்லாஹ், நான் இதை ஓதிவிட்டேன், இப்போது நீ எனக்கு இதைக் கொடு என்று நாம் கேட்கும்போது அது ஒரு கொடுக்கல் வாங்கல் போலாகிவிடுகிறது. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள், அப்படிச் செய்வதால் நமக்கு முழுமையான, நிரந்தரமான நிம்மதி கிடைக்கிறதா? பல நேரங்களில் இல்லாமல் இருக்கலாம். இதற்குக் காரணம், நாம் வார்த்தைகளைச் சரியாகச் சொன்னாலும் அதன் ஆன்மாவை, அந்த உண்மையான சக்தியை முழுமையாக உள்வாங்காததுதான். உண்மையில் இந்த கலிமாவின் அர்த்தத்தை உணராமல் சொல்வது ஒரு லம்போர்கினி காரை வைத்துக்கொண்டு அதன் வேகத்தை உணராமல் மெதுவாக ஓட்டிச் செல்வதைப் போன்றது. அதன் உண்மையான சக்தி நமக்கே தெரியவில்லை. இது வெறும் வார்த்தை இல்லை, இது உங்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த திறவுகோல். வாருங்கள், இதன் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அதன் சக்தியை பார்க்கலாம். லா இலஹ இல்லல்லாஹ். இது வெறும் வாக்கியம் அல்ல, இது ஒரு விடுதலை பிரகடனம். பணம், பதவி, மக்கள், என் பயம் எதுவுமே இனிமேல் என்னை கட்டுப்படுத்த முடியாது. என் அதிகாரம் ஒரே இடத்தில்தான் இருக்கிறது, அது என் இறைவன் அல்லாஹ்விடம் மட்டுமே என்று நீங்கள் பிரகடனம் செய்கிறீர்கள். இதுதான் உண்மையான சுதந்திரம். வஹ்தஹு லா ஷரீக லஹ். இதன் அர்த்தம், அல்லாஹ்வுக்கு எந்த கூட்டாளியும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டுதலில் வேறு யாரும் கை வைக்க முடியாது. எந்த தாயத்தோ எந்த மனிதனோ அவனது அதிகாரத்தில் பங்கு போட முடியாது. உங்கள் நம்பிக்கை 100% கலப்படம் இல்லாமல் அந்த ஒருவனை மட்டுமே சார்ந்து இருக்கிறது என்று உங்கள் நம்பிக்கைக்குக் கொடுக்கும் ஊக்கம் இது. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து. யோசித்துப் பாருங்கள், உங்கள் உயிர், உங்கள் குடும்பம், உங்கள் சொத்து எதுவுமே உண்மையில் உங்களுடையது அல்ல. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே சொந்தம். நல்லது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் அந்த இறைவன் என்ன செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் இந்த கலிமாவின் உச்சக்கட்ட சக்தி. நீங்கள் நம்பும் அந்த இறைவன் நினைத்ததை நடத்திக் காட்டக்கூடியவன். அவனால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு மலையை நகர்த்துவதாக இருந்தாலும் சரி, உங்கள் இதயத்தில் இருக்கும் ஒரு சிறிய கவலையை தூக்கி எறிவதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எல்லாம் மிக எளிது. இப்போது சொல்லுங்கள், இந்த அர்த்தங்களையெல்லாம் உணர்ந்து சொல்லும்போது இது எப்படி ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்க முடியும்? இது அல்லாஹ்வுடன் நீங்கள் பேசும் ஒரு சக்தி வாய்ந்த உரையாடல். உங்கள் மொத்த நம்பிக்கையையும் அவனிடம் ஒப்படைக்கும் ஒரு உன்னதமான திக்கர். இப்போது உங்கள் மனதை மலரச் செய்யும் ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதுதான் கேட்பதற்கும் திக்கர் செய்வதற்கும் நினைவு கூர்வதற்கும் உள்ள வித்தியாசம். கேட்பது என்பது சில சமயம் ஒரு வெண்டிங் மெஷின் போல் ஆகிவிடுகிறது. நான் காசை போடுகிறேன், ஓதுகிறேன், நீ எனக்கு பொருளைக் கொடு, ஆசையை நிறைவேற்று. பொருள் வரவில்லை என்றால் நமக்கு ஏமாற்றம் வரும். ஆனால் திக்ர் அப்படி இல்லை. திக்ர் என்றால் நினைவு கூர்வது.
இது ஒரு ஆழமான உறவு. நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து எதையோ பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் அவனை நினைக்கவில்லை. அவன் உங்கள் இறைவன், அவன் நினைவு கூர்வதற்குத் தகுதியானவன், அதனால் நீங்கள் அவனை நினைக்கிறீர்கள். இதைவிட அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குரானில் கூறுகிறான், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூர்வேன் என்று. பிரபஞ்சத்தின் அதிபதி உங்களை நினைத்துப் பார்ப்பதை விட பெரிய பரிசு என்ன வேண்டும்? குரான் நமக்கு ஒரு வாக்குறுதி தருகிறது. அல்லாஹ்வை நினைவு கூர்வதால்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று. நீங்கள் இந்த கலிமாவை அர்த்தத்துடன் சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் தவக்குல் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை சகீனா என்ற அமைதியை உங்கள் மனதில் பதிவிறக்கம் செய்யும். அந்த அமைதிதான் உண்மையான சூப்பர் பவர். ஒருவேளை நீங்கள் நினைத்தது நடந்தால், அல்ஹம்துலில்லாஹ், என் இறைவன் தந்துவிட்டான் என்று மகிழ்வீர்கள். நடக்கவில்லையா? என் இறைவனுக்கு எல்லாம் தெரியும், இதைவிடச் சிறந்த ஒன்றை அவன் எனக்காக வைத்திருக்கிறான் என்று முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். இது ஒரு வெற்றி நிலை. நீங்கள் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாத ஒரு மனநிலைக்குச் சென்று விடுவீர்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர்கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.